ஹாய் நான் அபி. வாங்க அம்மா வீட்டில் டே இன் மை லைஃப் பார்க்கலாம். காலையில் நேரமே எழுந்திரிச்சு நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டேன். வரும்போதே அம்மா கருவேப்பிலை பொரிச்சிட்டு வர சொன்னாங்க. அதையும் பொரிச்சிட்டு வந்து கொடுத்துட்டேன். நான் வந்து பார்க்கும்போது வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தாங்க. பீட்ரூட் பொரியல் செய்யலான்னு சொல்லி தோல்லாம் சீவி வச்சுருந்தாங்க. காலையிலே சாப்பாடும் வச்சாச்சு. பீக்கங்காய் பொரியலுக்கு பீக்கங்காய் வெந்துட்டு இருந்துச்சு. பாத்திரமும் கழுவி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வீடெல்லாம் துடைக்கணும். கவுண்டர் டாப் மட்டும் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டாங்க. நான் வந்தோடனே எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அதை அப்படியே பொறுமையாக டிவி பார்த்துட்டே ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு இருந்தேன். அம்மா சமையல் வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பீக்கங்காய் வெந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பீக்கங்காய்க்கு நிறைய கடலைப்பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் நானே வச்சிடலான்னு தான் நினச்சேன். சரி அவங்களே வச்சுட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி அம்மாவே வச்சுட்டு போக சொல்லிட்டேன். அம்மா ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து பீக்கங்காய் வெந்துருச்சு. அதை அப்படியே ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். பீட்ரூட் பொரியல் நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் எல்லாமே வந்து துருவி சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பீட்ரூட் ஆகட்டும், கேரட் ஆகட்டும். இப்போல்லாம் ஆனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கருவேப்பிலை பொரிச்சிட்டு வந்தது கவரில் போட்டு அப்படியே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வேணுங்கும் போது பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. எருமை தயிர் இருந்துச்சு. தாத்தா மோர் சிலிப்பி கேட்டிருந்தாரு. அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு குடிக்கணும்னு. கொஞ்சம் கோல்டு இருந்தனால ஒரு 2-3 நாள் போய் குடிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். காலையிலே சாப்பாடு வச்சனால மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதை அப்படியே ஹாட் பாக்ஸில் தான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே பீட்ரூட் வெந்துருச்சு. அதையும் அப்படியே ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. லாகின் டைமும் ஆயிடுச்சு. சரி முக்கியமான டாஸ்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கம் கேப் கிடச்சிச்சு. சரி 2 தோசை சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்தேன். காலையில் அம்மா பீக்கங்காயும் பீட்ரூட்டும் தான் செஞ்சுருந்தாங்க. தொட்டுக்க எதுவும் இல்லாதனால தோசை கூட நான் பஞ்சாமிரதம் தான் வச்சு சாப்பிட்டேன். மாவு கொஞ்சம் புளிச்சிருந்தா இன்னும் பஞ்சாமிரதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க பர்க்ஸ் இதுதான். 10 மினிட்ஸ் கிடைச்சாலும் டக்குன்னு வந்து சாப்பிட்டு போயிடலான்னு. லன்ச் டைம் ஆயிடுச்சு. பேபி ஷவருக்கு வச்சுருந்த ஊறுகாய் தான் வச்சு சாப்பிட்டேன். மாயிஞ்சி ஊறுகாய் தான் சொல்லியிருந்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஊறுகாய். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. வீடு எல்லாமே கூட்டி மட்டும் விட்டுட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு வீடு மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பெரிய பெட்ரூமும் சின்ன பெட்ரூமும் க்ளீன் பண்ணி விட்டுட்டா அப்பா ரெஸ்ட் எடுக்க வந்தார்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த 2 ரூமும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதனால அந்த 2 ரூமையும் ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு ஹாலும் ஆல்ரெடி கூட்டி வச்சுருந்தனால ஹாலையும் தொடச்சி விட்டுட்டேன். வெளியில் ஒரு 5 மணிக்கு மேலே தொடச்சிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி கையோட கூட்டி தொடச்சி விட்டுட்டா ஒரு வேலை முடிஞ்சுன்னு அதையும் கூட்டிகிட்டு இருந்தேன். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அப்பயும் அவ்வளோ வெயில், அவ்வளோ காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. வெயில் 6 மணி ஆனாலும் குறையிறதே இல்லை. நேற்றே மிஷினில் போட்டு வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அதையும் எடுத்து மடித்து வச்சுட்டு ஏதாச்சும் குடிக்கலான்னு சொல்லி சத்து மாவு தான் போட்டுட்டு இருந்தேன். சத்து மாவு எங்கள் மாமியார் வீட்டிலே அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சத்து மாவு தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். சரி வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் 2 பூனைக்குட்டி இருக்குது. என்னை சுற்றி சுற்றி வந்து கத்திகிட்டே இருந்துச்சு. ரிலாக்ஸ்டாக இருக்கவே விடலை. அப்படியே சத்து மாவு குடிச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிருக்கோம். சரி சாமி படம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் குளிக்க போகலான்னு சொல்லி குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அம்மா சாமிக்கு கொஞ்சம் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லா சாமிக்கும் வச்சுட்டு இருந்தேன். டியூஸ்டே அன்னைக்கு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி சாமி கும்பிட்றதே ஒரு ப்ளசண்ட்டான வைபாக இருந்துச்சு. சாமி படம்லாம் தொடச்சி விட்டனால பொட்டு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. எல்லா சாமி படத்துக்கும் அப்படியே சந்தன குங்குமத்தையும் வச்சு விட்டுட்டு நல்லா விளக்கு போட்டு நல்லா திருப்தியாக சாட்டிஸ்ஃபைங்காக சாமி கும்பிட்டேன். காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது. குறைச்சிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் குறைக்கவே முடியல. எப்படி குறைக்க போகிறேனோ எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக டிவி பார்த்துட்டு கேடிவியில் நையாண்டி படம் போட்டிருந்தாங்க. காஃபி குடிச்சிட்டே படம் பார்த்துட்டு ஒரு 9 o'clock வரையும் அப்படியே உட்காந்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் என்ன சமைக்கலான்னு தெரியல. அம்மாட்ட கேட்டேன். உப்புமா ஓகேன்னு சொன்னாங்க. எத்தனை பேர்த்துக்கு உப்புமா பிடிக்கும்னு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறி இறக்கணும்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு அம்மா வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மாவும் வந்துட்டாங்க. இப்படி தான் என் டே போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.